ஆ 4:30. நம்ம ஜாகிங் போற டைம் வந்தாச்சு. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஜாகிங் போலாம். ஏன் நம்ம நிம்மதியை எழுப்பி ஜாகிங்க்கு கூப்பிடக்கூடாது? என்ன பொறுத்த வரைக்கும் ஃபிட்டா இருக்கிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா எல்லாருமே காலையில எந்திரிச்சு ஜாகிங்கோ வாக்கிங்கோ இல்ல எக்ஸசைஸோ பண்ணணும். நான் எப்படி என்னோட ஹெல்த்ல இம்பார்ட்டண்டா இருக்கேனோ அதே மாதிரி நம்ம லைஃப் பார்ட்னரும் இருக்கணும்ல. இப்பையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணாத கரெக்டா இருக்கும். நிம்மதிக்கு கால் பண்ணுவோம். யாராவது? ஹலோ. ஹாய் நிம்மதி, குட் மார்னிங். டேய், யாரா நீ? குட் நைட் சொல்ல வேண்டிய நேரத்துல குட் மார்னிங் சொல்லிக்கிட்டு இருக்க? என்னது குட் நைட் சொல்ல வேண்டிய நேரமா? நிம்மதி, டைம் என்ன தெரியுமா? 4:38. நான் 4:30க்குலாம் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு half an hourல ரெஃப்ரெஷ் ஆயிட்டு 5 மணிக்குலாம் ஜாகிங் கிளம்பிடுவேன். அதான் உன்னையும் கூட்டிட்டு போலான்னு கேட்டேன். கிளம்பி வரியா? ஏண்டா பைத்தியமே, முதல்ல எவனாவது நைட்டு ஜாகிங் போவானாடா? சரி அதை விடு, நீ எந்த நேரத்துல வேணாலும் போ. முதல்ல நீ யாரு? நீ கூப்பிட்டா நான் எதுக்குடா வரணும்? என்னது, நான் யாரா? செம்ம தூக்கத்துல இருக்க போல. நிம்மதி, நான் கார்த்திக். கார்த்திகா? எந்த கார்த்திக்? சரியா போச்சு போங்க. நிம்மதி, நான் டாக்டர் கார்த்திக் பேசுறேன். டாக்டரா? கார்த்திக் நீங்களா? ஐயோ, நம்ம வேற என்ன பேசணும்னு தெரியலையே. தூக்க கலக்கத்துல என்ன நம்ம பேசனே. கார்த்திக். நிம்மதி, எந்திரிச்சாச்சா? இப்போ ஆல் ஓகே தானே? சரி, இன்னும் half an hourல கிளம்பி ஜாகிங் வாங்க. நான் பக்கத்துல இருக்க பார்க்ல தான் ஜாகிங் பண்ணுவேன். அங்க வந்துருங்க. ஓகே, பாய். டிலே பண்ணாதீங்க. எனக்கு பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். என்னடி பஞ்சர் போட்ட டீயா? அப்படின்னா அது எந்த கடையில கிடைக்கும்? பஞ்சர் போட்ட டீ இல்லம்மா, பங்க்சுவாலிட்டி. ஆன் டைம்க்கு கரெக்டா இருக்கணும். எனக்கு டிலே பண்றது சுத்தமா பிடிக்காது. ஐயோ, ஆல்ரெடி 3 minutes லேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு கால் பண்ணி நான் கார்த்திக்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள. சரி சரி, சீக்கிரம் வாங்க. 5 o'clock ஷார்ப். பாய். பாவி, ஏண்டா மிட் நைட்ல எவனாவது ஜாகிங் போவானாடா? ஐயோ, அத்த ராத்திரி 4:30 மணிக்கு போனை போட்டு எழுப்பி அங்க வா இங்க வாங்குறான். டேய், இந்த நேரத்துலலாம் நான் கனவுல சூர்யா கூட அழகி எல்லாம் இல்ல டிடி இவனோட ஸ்டைல டிடின்னு ஆடிட்டு இருப்பேன்டா. இவன் அந்த டீ இந்த டீன்னு ரொம்ப ரூல்ஸ் பேசுறான். தெரியாதனமா அந்த டாக்டரை பிடிச்சிட்டோமோ? ஐயோ, 5 மணிக்கு டான் அங்க இருக்கணுங்கிறானே. நம்ம மட்டும் போனா கரெக்டா இருக்காது. எதுக்கும் நம்ம மச்சானுக்கு ஒரு போனை போடுவோம். நமக்கு இருக்கிற ஒரே தியாகி அவன்தான். அவனையும் சேர்த்து இழுத்துட்டு போவோம். ஹலோ, சொல்லு மச்சான். என்னடி நைட்டு ஃபோன் பண்ணிருக்க? எதுவும் எமர்ஜென்சியா? மச்சி, ஒரு ஹெல்ப்டா. எமர்ஜென்சிக்கு போக வேண்டியவலாம் என்ன போட்டு டார்ச்சர் பண்றான்டா. எமர்ஜென்சில ஒண்ணும் இல்ல. உடனே கிளம்பி பக்கத்துல இருக்க பார்க்குக்கு வரியா? பக்கத்துல இருக்க பார்க்குக்கா? சாவடிச்சிருவேன் உன்ன. மணி என்ன தெரியுமா? நைட்டு 4:30 மணிக்கு எந்த கேனுக்கு இருக்காது பார்க்குக்கு போவானடி. ஐயோ, அந்த கிறுக்கு மெண்டல் போகுதே. டேய், கார்த்திக் இருக்காலடா, அவன் நைட்டு 4:30 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி வா ஜாகிங் போலாம், எனக்கு பஞ்சர் போட்ட டீல ரொம்ப முக்கியம், அதனால கரெக்டா டைம்க்கு வந்துருன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான் மச்சான். கார்த்திகா? யாரு அவன்? டேய், இதே தாண்டா நானும் கேட்டேன். என்ன நினைச்சிருப்பான்னு வர தெரியல. அப்புறம் தாண்டா எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு அந்த டாக்டர்னு. ஆமால, அந்த ஒட்டட குச்சியை நேத்து தானே பார்த்தோம். சரி சரி, ஆமா, உன்னை ஜாகிங்க்கு கூப்பிடுறானா? போ என்ஜாய். மச்சான், டேய் நீயும் வாடா. நான் இப்படா தனியா போறது? ஏய் போடி, நான்லாம் வர முடியாது. உனக்கு வேணும்னா நீ போ, இல்லனா நீ எழுத்து போத்திட்டு தூங்கு. நான்லாம் வரமாட்டேன். எனக்கு செம்ம தூக்கம் வருது. சரி பாய். காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் கால் பண்றேன். என்ன பண்ணேன்னு சொல்லு. மச்சான். ஐயோ, போனை கட் பண்ணிட்டானே. இப்ப என்ன பண்றது? ஒருவேளை ஜாகிங்க்கு வரலனா வீடு தேடி வந்துருவானோ? வேண்டாம், போயிருவோம். எதுக்கு வம்பு? ஹே, ஹாய் நிம்மதி. வாவ். ஹாய் கார்த்திக், குட் மார்னிங். வெரி வெரி குட் மார்னிங் நிம்மதி. பார்க்கறதுக்கே ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க. தேங்க்ஸ் கார்த்திக். அண்ட் யூ டூ. பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டேவே இவ்ளோ பங்க்சுவலா வந்து நிக்கிறீங்களே. வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. ஆக்சுவலி நானும் மார்னிங் பர்சன் தான். எனக்கும் ஜாகிங் போறதுல ரொம்ப பிடிக்கும். அதுவும் பார்ட்னர்ஸா போறது எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும்ல. யா வெரி ட்ரூ. ஓகே, டைம் ஆயிடும். நம்ம 2 பேரும் இப்போ ஜாகிங் ஸ்டார்ட் பண்ணலாமா?
யா ஷூர். இந்த பார்க்க 3 ரவுண்ட் சுத்தணும். சுத்தினதுக்கு அப்புறமா 5 மினிட்ஸ் பிரேக். அதுல கரெக்டா 10 ml வாட்டர் மட்டும் எடுத்துக்கணும். மறுபடியும் 2 ரவுண்ட் சுத்தணும். மொத்தமா 5 ரவுண்ட்ஸ். ஓகே? வாவ், வெரி பர்ஃபெக்ட். எல்லாத்தையுமே கால்குலேட்டிவா போட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. வெரி நைஸ் ஆஃப் யூ. தேங்க்யூ. சரி வாங்க. நம்ம 2 பேரும் இந்த ரெஃப்ரெஷிங்கான மார்னிங்ல அப்படியே கை கோர்த்துட்டு ஜாகிங் போலாம். சூப்பரா இருக்கும்ல? ஆஸ் அ கப்பிளா என்னோட லைஃப் பார்ட்னர் கூட இப்படி கை கோர்த்துட்டு ஜாகிங் போகணுன்றதெல்லாம் என்னோட ரொம்ப நாள் கனவு. காதல் கவிதை வாங்கி படித்தேன் கிறக்கத்திலே, ஓ குட்டி பூனைக்கு முத்தம் கொடுத்தேன் மயக்கத்திலே. இல்ல, கை கொடுக்காத கொடுக்காத. இல்ல, நோ. கனவா? இல்லையே. நிமிஷம் ஃபோன் பண்ணி அவன் ஜாகிங்க்கு கூப்பிடறான்னு சொன்னது உண்மைதானே? அது ஒன்றும் கனவில்லையே. ஆனா ஜாகிங் போனது, கை கோர்த்து 2 பேரும் ஜாகிங் போறது, லைஃப் பார்ட்னர். ஐயோ மச்சான், மச்சான். ஐயோ, ஃபோன் பண்ணி நம்மள கூப்பிட்டாலே அப்பவே போயிருந்திருக்கணும். லூசு பயலே, தூங்கிட்டேடா இப்படி. இதுல கனவு ஒரு கேடு வேற உனக்கு. ஒருவேளை அவன் கூட ஜாகிங்க்கு போயிருப்பாளோ? போயிருந்தானா கை கோத்துட்டு 2 பேரும் ஜாகிங் பண்ணிட்டு இருப்பாங்களோ? நினைச்சாலே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கே. இல்ல இல்ல, நிம்மதி போயிருக்க கூடாது. நிம்மதி நிம்மதி போயிருக்க மாட்டேல்லடி. நிம்மதி அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல போன மாதிரி நீ ஏமாத்திராதடி. இல்ல இல்ல, நீ போயிருக்கவே கூடாது. தோ தோ வரேன். ஹலோ மிஸ் நிம்மதி, நான் உங்களை 5 o'clock ஷார்ப்பா இங்க இருக்கணும்னு சொன்னேன். அப்பவே சொன்னல பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம்னு. ஆனா நீங்க கரெக்டா 5:17க்கு வந்திருக்கீங்க. லேட்டா வந்துருச்சா பக்கி? இல்ல, எனக்கு இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சலாம் பழக்கம் இல்ல. நீங்க கூப்பிட்டீங்களேன்னு வேகமா ஓடி வந்தேன். அம்மா. என்னது? காலையில எந்திரிச்சு பழக்கம் இல்லையா? அப்போ எப்பதான் எந்திரிப்பீங்க? சில டைம் காலையில 10 மணிக்கு எந்திரிப்பேன். அப்படி இல்லைன்னா டைரக்டா லஞ்ச் தான். மதியானம் 12 கூட ஆகும். இவ்வளவு சீக்கிரம்லாம் என் வாழ்க்கையிலேயே நான் எந்திரிச்சதில்ல. என்னது? மதியானம் 12 மணியா? ஷிட், கொஞ்சம் கூட ஹெல்த் கான்ஷியஸ் இல்ல? காலையில 4:30க்கு எந்திரிச்சு 5 o'clock ஜாகிங் பண்ணிட்டு 7 o'clock குளிச்சுட்டு 7:30க்குலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுற ஆளு நானு. என்னது? காலையில 7:30 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவீங்களா? அதெல்லாம் எனக்கு நல்லா கொரட்டை விட்டு தூங்குற டைம். ஹலோ, இப்படிலாம் இருந்தா கண்டிப்பா ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகாது. ஐயோ, நான் ஆல்ரெடி நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஏன் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகணும்? நான் என்ன பேஷண்டாயா? ஹலோ, இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா இதுக்கப்புறம் நீங்க என்னோட லைஃப் பார்ட்னர் ஆக போறீங்க. அதுக்கு ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப முக்கியம். இப்படிலாம் நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா லைஃப் லாங் ஹெல்த்தியாவே இருக்க முடியாது. ஹெல்த்தியா இருந்து என்ன சாதிக்க போறியா? யோ டாக்டரே, இந்த உலகத்துல யாராலையுமே 80 வயசுக்கு மேல நல்லா இருக்க முடியாதியா. இப்ப நீ ஜாகிங் போய் இப்படிலாம் பர்ஃபெக்டா இருந்து என்ன 200 வயசு வரைக்கும் இருக்க போறியா? இல்லல, அது மாதிரிதான். அதுக்கு இம்பர்ஃபெக்டாவே இருந்துட்டு போய் வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணலாம்ல. அப்பா அடியோ, நான் கூட ஒரு நிமிஷத்துல பயந்துட்டேன். எங்க இவங்க 2 பேரும் கை கோர்த்து ஜாகிங் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களோன்னு. நல்ல வேலை நம்ம மச்சான பத்தி நம்மளுக்கு தெரியாதா? ஆனாலும் அந்த கடலை முத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. என்னமா ஸ்ட்ரிக்டா இருக்கான். இப்படிலாம் இருந்தா ஒரு பொண்ணுக்கும் உன்னை பிடிக்காது. இப்ப தெரியுதுடா நீ ஏன் இத்தனை நாளா சிங்கிளா இருந்தேன்னு. ஏண்டா டே, உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை நீ வாழுடா. ஏன்டா கூட இருக்கிறவங்களையும் வாழ சொல்ற? ஹலோ, எனக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இப்படிதான் இருக்கணும். அதை விட்டுட்டு சும்மா இஷ்டத்துக்கு இருக்கணும்லாம் நினைக்காத. இல்ல, உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க இருங்க. நான் வேணாம்னு சொல்லலையே. என்னையும் ஏன் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்றீங்க? அது எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? ஹெல்த்தியா இருங்க, ஹாப்பியா இருங்கன்னு சொல்றது தப்பா? இப்படிதான் இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும். என்ன புரிஞ்சுதா? டி சோடா பெட்டி, என்னடா என் மச்சானே மிரட்டுறியா? இருடா வரேன். அட டாக்டர் சார். அச்சா, ஏ லூசு, என்கிட்டலாம் கிளவி மாதிரி எவ்வளவு வாய் பேசுற? ஏன் அவன் கிட்ட பேசுறதுக்கு என்ன? அவன் மிரட்டுறான்டா. நீ எல்லாம் ஒரு வாட்டி கூட என்கிட்ட அந்த டோன்ல பேசினதே இல்ல தெரியுமா? அவன் எப்படி பேசுறான் பாருடா. பார்த்தேன். இரு, நான் டீல் பண்ணிக்கிறேன் அவனை. என்ன மிஸ்டர் கார்த்திக், காலையிலே இவ்ளோ கோவமா இருக்கீங்க? ஐயோ ப்ரோ, இல்ல நான் கோவமாலாம் இல்ல. நான் காலையில 5 o'clock கரெக்டா இவங்க ஷார்ப்பா இங்க இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஒரு 20 minutes லேட்டா வந்துட்டாங்க. அதான் பேசிட்டு இருந்தேன். ஓஹோ,
20 மினிட்ஸ் லேட்டா வந்ததுனால உங்களுக்கு ஒன்றும் உயிர் போயிடலையே. ஆ ஆ, இல்லையே, நல்லா தான் இருக்கேன். இல்ல, அவ லேட்டா வந்ததுனால உங்க கை கால் எதுவும் உடைஞ்சு மண்டையில ஏதாவது பெருசா அடிபட்டு எவனாவது போட்டு மிதிச்சு அதெல்லாம் ஒன்றும் நடக்கலையே. இல்ல. அப்புறம் என்ன ப்ரோ, பங்க்சுவாலிட்டி எதுல இருக்கணுமோ அதுல இருந்தா போதும், எல்லாத்துலயும் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ரொம்ப சூடா இருக்கீங்க, ஒரு ரவுண்டு போயிட்டு சில் பண்ணிட்டு வாங்க. நாங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கோம். போயிட்டு வாங்க. ஆமாமா, எனக்கு டைமிங் ரொம்ப முக்கியம். ஓகே ஓகே, நீங்க பேசிட்டு இருங்க, நான் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரேன். ஏண்டி கூறு கட்டவளே, என்னடா? அவனே பேக்கு மாதிரி இருக்கான், அவன் கிட்ட உன்னால பேச முடியலையாடி? இல்லடா, அவன் திடீர்னு மிரட்டினோனே நான் ஒரு மாதிரி அரண்டுட்டேன்டா. அட லூசு, இனிமேலாம் கரெக்டா பேச என்ன. ஸ்டார்டிங்லயே அவனுக்கு பயந்த மாதிரிலாம் இருக்காத, அப்புறம் எல்லாத்துக்கும் நோய் நோயின்னு நோண்டிட்டே இருப்பான். ஆமா, நீ எப்படி இங்க வந்த? வரமாட்டேன்னு சொன்ன. அது அது இல்லடி, எனக்குமே ஜாகிங் போற பழக்கம் இருக்குல்ல. நீ வேற போனை போட்டு எழுப்பி விட்டியா, எனக்கு அதுக்கப்புறம் தூக்கமே வரல. சரி, எப்போதுமே ஜாகிங் போற டைம் தானே, போலான்னு நானும் வந்துட்டேன். ஏண்டி துப்புற? ஏன்டா அப்படி பச்சையா போய் சொல்ற? பொய்யா? இல்லையே. டே அடங்கு. உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்ட ஆளு நான் மட்டும்தான். நீ யாரு, எப்படி, என்ன ஃப்ராடுத்தனம் பண்ணுவ எல்லாம் எனக்கு தெரியும். ஓய், தெரியுதுல, அப்புறம் எதுக்கு கேட்ட? சும்மாதான், உன் வாயால இருந்து உனக்காக தாண்டி வந்தேன்னு நீயே சொல்லுவேன்னு பார்த்தேன். சொல்லல. அவ்வளவு சீக்கிரத்துல சொல்ல மாட்டேன். சொல்ல வைப்பேன். காதலே காத்துல அழகாக வீசுது, கைப்பிடி இடுக்கல வாழ்க்கையும் தெரியுது. யாருடா? ஐயோ, இவளா? யாருடா? காவியா. அவ எதுக்கு இந்த நேரத்துல உனக்கு ஃபோன் பண்றா? தெரியலையே. பேசு. அவளை வேற இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறல, புது மாப்பிள்ளையாட்டம். பேசு.